அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் நம்ம தளபதி விஜயோடைய ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். பட் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஆல் இந்தியா ஃபேமஸான நம்ம பிரபாஸோடைய அப்டேட் தான். பிகாஸ் இந்த படம் மறுபடியும் இது ஒரு பெரிய எதிர்பார்க்கப்பட்டுள்ள ஒரு படமாக தான் நானும் பார்க்குறேன். பிகாஸ் ராஜசாப் நாங்கள் அப்டேட் பண்ணும்போது அன்றைக்கி அந்த அப்டேட் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு பிரபாஸ் மேலே இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் சாலார் அது அப்படியே ஒரு தெரியும்ல, அவரோட படங்கள்னால எல்லோரும் பிடிக்கும். ஈவன் எனக்குமே பிடிக்கும். ஸோ அவரோட அப்படியே தான் பார்க்க போகிறேன். அந்த பாடல் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் ப்ரொமோலே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரியான பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபி இருந்துச்சு. அந்த பாட்டோட பேர் சஹானா தான் அந்த பாட்டோட பேர். அண்ட் நம்ம நீத்தி அகர்வால், அதுக்கப்புறம் பிரபாஸ் மனசின் நடித்த படம், மாருதியோட டிரெக்ஷனில், தமனோட மியூசிக்கில் இந்த ஒரு படம் அடுத்த மாதம் 9th ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அதுவும் நான் நினைக்கிறேன் ஜனநாயகனுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன். எந்த படம் என்னத்தோட போட்டி போட போகுதுன்னு தெரியலை. அதெல்லாம் மக்களோட கையில் தான் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் முடிவுகள் சொல்லுங்கள். பிகாஸ் கிரிட்டிக்ஸ் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் ஆல் தி மூவிஸ். அது பொங்கல் வேறு, எல்லா படங்களும் ரிலீஸ் ஆக போகுது பராசக்தியிலேருந்து. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த பாடலை பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெடியாக மக்களே? 3, 2, 1 ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த பாட்டை பாடினது அகைன் விஷால் மிஸ்ரா அவர்கள், ஸ்ருதி ரஞ்சனியோட. அது மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ நானா ஹைரானா மாதிரி என்ன సహనా సహనా నా సఖి సహనా కలలో నిన్నే చూసానా సహనా సహనా అతిశయసుగుణ మనసే నీకే రాసానా తోడులేక నిన్న మొన్న కుదురుగా వేచున్నా ఎదురుగా నువ్వే వచ్చేసాక తిదులిక చూసేనా నా వధువిక నువ్వే అంటున్నేనే ముడులను వేసేనా జయామిని నిలుత్పలనివే మందగామిని ప్రమద్దీపికా హంసభామిని కదిలే దేవత శ్రీవే శరచంద్రికా తేజయామిని నిలుత్పలనివే మందగామిని ప్రమద్దీపికా హంసభామిని కదిలే దేవత శ్రీవే. ஏதோ மகேஷ் பாபோட இதில் நான் பார்த்துருக்கேன். கலாபதி சாங் அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் వచ్చే లోపలే వచ్చేసావే బామ్మా, ఇది శుభమా శుభమా నీ నేరుగా పంచేసావులేమ్మా. చెరి సగమే సగుమా నీలో ఇంతలో ఎంతో మారేనమ్మా. అరే వినుమా ఏమైపోయినా ఎంతో మారినా నీతో ఉంటానమ్మా. శరచంద్రికా తేజయామిని నిలోత్పలనివే మందగామిని దీపికా హంసభామిని కదిలే దేవత శ్రీవే శరచంద్రికా తేజయామిని నిలోత్పలనివే మందగామిని ప్రమద్దీపికా హంసభామిని కదిలే దేవత శ్రీవే. సత్యభామా నువ్వే సత్యభామా ஏதோ பாலிவுட் சாங் கேட்ட மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணிருக்கு. సత్యభామా சாங் பல விதத்தில் சொல்லலாம். இந்த பாடல் எனக்கு தெரியலை, ஆனால் பாட்டு நல்லா தான் இருக்குது. தப்பாக குறையா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னன்னா வலிகிற சாங் இருக்குல்ல அனிருத்தோடைய, அந்த சாங் ஏதோ கேட்ட மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அந்த மியூசிக் ரொம்ப சாஃப்டாக மெலடியான ப்ரீஸி ட்ராக் தான். பட் நானா ஹைரானா மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபி அந்த ஒரு ஃபீல் எனக்கு தந்துச்சு. அந்த ஸ்லோமோவில் வர சீன்ஸாக இருக்கட்டும். பட் பிரபாஸோடைய அவரோட ஃபேஸை இன்னும் அந்த எடிட்டில் இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அது கொஞ்சம் ராவாக தெரியுதுங்க. அவரோட எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் என்னங்க பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் பண்ணியிருக்கலாம். இந்த பாட்டை இன்னும் மக்களுக்கு கொடுக்கும்போது, அதுவும் ராஜசாப், அதுவும் பொங்கலுக்கு போகிற படம் இப்படியா பண்ணி வைப்பீங்க எனக்கு தெரியலை. இது எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியலை. ஆனால் எனக்கு சாங் பிடிச்சிருக்கு. விஷால் மிஸ்ரோட வாய்ஸில் எந்த தப்பு இல்லைங்க, கேட்க நல்லா தாங்க இருக்குது. ஆனால் எங்கிட்டோ கேட்ட மாதிரியும் இருக்குது. தமன் இன்னும் பண்ணியிருக்கலாம். அந்த 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 தமனோடைய கம்பேக்குன்றது எனக்கு தெரியலை. தே காலி மோஜி தான் பெஸ்ட் ஆல்பம் எனக்கு தெரிஞ்சு. தமனோடைய ஆல்பம்ஸ் இல்லை
ஆனால் இந்த பாட்டில் நான் எதிர்பார்த்த வந்து நேற்று அந்த சினிமாட்டோகிராஃபின்ற ப்ரோமோவில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா அழகாகவே இருந்துச்சு அன்றைக்கி விட்ட ப்ரோமோவில். அதான் நான் வீடியோ எதுவும் பண்ணல, பார்த்துட்டு ஓகே சாங் வந்ததுக்கப்புறம் பண்ணலான்னு விட்டுட்டேன். ஆனால் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஒரு வியூவாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஏற்ற அந்த கெமிஸ்ட்ரி, அந்த எலிகண்டான பேர், நீதி அகர்வாலோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பட் பிரபாஸும் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார், அண்ட் ஸ்டாரையும் தாண்டி அவருடைய ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்போஸ்டர் இருக்குன்றது எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இப்படி அதை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ஆனால் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. நான் எதிர்பார்த்தேன் சீரியஸாகவே. ஏன்னா நானா ஹைரானா எல்லாம் அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்து வந்தேன். பிகாஸ் தமனுடைய சாங் அப்படின்றனால, பிகாஸ் ஸ்லோ மெலடியும் சேர்த்து வந்தனால. இதுவும் ஸ்லோவான ஒரு மெலடி ட்ராக் தான், கேட்கும்போது நல்லா இருக்குது, அதில் எந்த குறையுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் இந்த பாடலில் நீங்கள் ஸ்லோ பாய்ஸனாக வச்சு கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இப்படி எனக்கு இப்படி தோணுது, ஆனால் சாங்கில் இந்த இதுவும் இல்லை. இப்போ கேட்கும்போது அப்படி இருக்குது, போக போக இந்த பாட்டு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எப்படி தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த கிராஸ் பண்ணிப்பீங்கன்னு தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி இந்த பாட்டு வந்து பாட்டை தாண்டி இந்த படம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரபாஸ் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு தந்திருக்காருன்னா லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச், அவ்வளோதான். இனி நேராக தியேட்டரில் தான் இருக்குது. மற்ற பாடல்கள் வந்து இந்த பாடல்களுக்கு நான் ரியாக்ட் பண்ணுவேன். இந்த பாட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சின்னு. ஆனால் எனக்கு அந்த காஸ்டியூம்ஸு கூட கலாவதியில் வந்துச்சுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஒன்று இருக்குது. அதே மாதிரியான ஒரு 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 நேச்சர் அங்கிட்டும் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. பிகாஸ் கலாவத்திலும் கீர்த்தி சுரேஷுக்கும் மகேஷ் பாபுக்கும் இதே மாதிரி தான் ஒரு கலர் காம்பினேஷனில் வரும் இந்த மாதிரியான இதில். பட் நிறைய மிக்சர் இல்லை எனக்கு தெரியுது, அதுதான். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு நெகட்டிவ் க்ரிட்டிசிசமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ, தோன்றதை சொல்லிட்டேன். இதை தாண்டி எதுவும் இல்லை. பட் சாங் நல்லா இருந்துச்சு. மற்ற அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கீழே பகிர்ந்துக்கிற மறந்துடாதீங்க. நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் தான் அப்போ நான் சொல்கிறது கண்ட்ராஸ்டிங்காக என்ன விஷயங்கள் இருக்குது, நான் சொல்ல தவறான விஷயங்கள் இல்லை நான் தப்பாக கூட சொல்லியிருந்தால் நீங்கள் எடுத்து சொல்லலாம். ஓகே இப்படி தானே எனக்கும் தெரியும். அண்ட் ஆல் தி தெலுங்கு ஆடியன்ஸ், ஆல் தி பிரபாஸ் ஃபேன்ஸ் எல்லோரும் கீழே உங்கள் லைக்கை போட்டு நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அண்ட் இந்த வீடியோ நானும் என் பண்ணிக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை இதை பற்றி யாராச்சும் பேசுகிற மாதிரி இருந்தால் கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.